அதை படிக்கலாம் வாங்க. மாயநீர் பகுதி 17. திரும்பி காரில் வரும்போதே பாலா கால் செய்து, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த வீட்டில் வாங்கி வச்சிட்டேன் பாஸ் என்றான். குட். யார் வரப்போறது என்று கேட்டாங்களா? இல்லை பாஸ், நான் தான் வரப்போறேன்னு நினைச்சிருப்பாங்க போல. அதோட நான் திங்ஸ் ஏற்றும்போது மஞ்சுநாத் என்ற ஆள் மட்டும்தான் இருந்தார் என்றான் பாலா. கீர்த்தி இல்லையா என்று வேகமாக கேட்டான். நான் பார்க்கல பாஸ், அவங்களோட அறை மூடியே இருந்தது. உள்ளே இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை, அதனால் ஓய்வில் இருக்காங்க. அப்படியா என்றவன் சிறிது தயக்கத்திற்கு பிறகு, அந்த வீடு உங்களுக்கு சரியாக வருமா என்று தெரியல பாஸ். சுத்தமே இல்லை, எல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்குது. கிச்சன் ரொம்ப கேவலமா இருக்கு பாஸ் என்று கவலையுடன் கூறினான். என்ன சொல்ற பாலா என்று வியப்புடன் கேட்டவனுக்கு, கீர்த்தி போன்ற ஒரு பெண் இருக்கும் வீடா சுத்தமின்றி இருக்கிறதே என திகைப்பாக இருந்தது. பாஸ், இப்படி இருப்பது அவங்க இயல்பாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட சுத்தத்திற்கு ஒத்துவராதே என மீண்டும் கவலை தெரிவித்தான். அதை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி வைத்தவன் கீர்த்தி இருக்கும் வீட்டிற்கு செல்ல இப்போதிலிருந்து தயாராக இருந்தான். இங்கே மஞ்சுநாத்தை விசாரித்து கொண்டிருந்த கிருபா, ஏண்டா மஞ்சு, நல்லா தெரியுமா? மொத்த வீட்டையுமா லீஸுக்கு எடுத்திருக்காங்க என்று கேட்டார். ஆமாம் டாக்டர், அந்த பாலா என்கிட்ட டாக்குமெண்டை காட்டினார். அதோட ஹவுஸ் ஓனரும் எனக்கு கால் பண்ணினார். இனி நாம மந்த்லி ரெண்ட் இந்த பாலா கிட்ட தான் கொடுக்கணுமாம். ஏகப்பட்ட திங்ஸ் மேலே ஏற்றினாங்க டாக்டர் என்றான் மஞ்சு. சோபாவில் படுத்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த கீர்த்தி, சரி யாரா இருந்தால் நமக்கு என்ன கிருபா, வாடகை கொடுக்க போகிறோம். மற்றபடி அவங்க கூட நமக்கு என்ன வீண் பேச்சு இருக்கு? வர்றவன் நல்லவனா இருந்தா ஒத்துமையா இருந்துட்டு போறது தான் என்றாள். நீ சொல்றது சரிதான் கீர்த்தி, ஒத்துமையா இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இது போல ஒரு வீடு சென்னையில் நமக்கு கிடைக்காது என்று கூறி, கிருபா இன்னைக்காவது யாராவது சமைச்சு கொடுங்களேண்டா, தினமும் நானே சமைச்சு சாப்பிட்றதா இருக்கு என்று கடுப்புடன் கூறினாள். கீர்த்திக்கு உடம்பு சரியில்லை, நான் வேணா ஹெல்ப் பண்றேன் வாங்க கிருபா என்றான். 2 பேரும் சேர்ந்து அதே களியை தானே சோறு என்று போடுவீங்க, சாம்பாருன்னு சொல்லுவீங்க. அது காரக்குழம்பு மாதிரி இருக்கும். காரக்குழம்பு வச்சா அது ரசம் மாதிரி இருக்கும். இந்த லட்சணத்திலே அதை கையில் ஊற்றி ஊற்றி நக்கி வேற பார்ப்பீங்க. அதை தின்றதுக்கு காஞ்சு போன பிரட்டை தின்னுட்டு தூங்கலாம் என்றபடி எழுந்து மாடிப்படிகளில் ஏறினாள். பொட்ட பொண்ணுன்னு ஒரு கைப்பிடி அரிசி போட்டு சோறு பொங்க தெரியாது. ஆனா வாயப்பாரு, நாங்க செய்யறதை கோளாறு பேசுறதை விட்டுட்டு சமைக்க கத்துக்கோ என்று கிருபா கத்தி கொண்டிருக்க, காதில் விழாதது போல் தனது அறைக்கு சென்றாள் கீர்த்தி. அவரது தோள் தொட்ட மஞ்சு, என்ன கத்தினாலும் சிங்கிள் பைசாவுக்கு பிரயோஜனமில்லை, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் என்று கூறி சமையலறை நோக்கி அழைத்து சென்றான். வர்றவன் எப்படின்னு தெரியல, நம்ம கூட சேர்ந்து சாப்பாடு ஷேர் பண்ணுவானா, தனியாக செய்து உட்காவானா தெரியல என்றபடி பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து அடுப்பில் வைத்தார். அவளிடம் அப்படி வீராப்பு பேசினாலும் முதலில் சமைத்தது கீர்த்திக்கான கஞ்சிதான். அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஸ்பூன் வைத்து மஞ்சுவிடம் கொடுத்தவர், சூடாக இருக்கும்போதே சாப்பிட சொல்லு என்று கூறி மாடிக்கு அனுப்பினார். அவளும் சாப்பாடு வேண்டாம் என்று வீம்பு பேசிவிட்டு இப்போது மஞ்சு கொண்டு வந்த கச்சியை சுட்டு விடாமல் குடித்தாள். ஏனென்றால் இது இவர்களின் அன்றாட வழக்கம்தான். எவ்வளவு கொஞ்சி குளிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அடித்து கொள்ளவும் செய்வார்கள். மருத்துவமனைக்கு செல்லாமல் 2 நாட்கள் ஓய்வு எடுத்தாள் கீர்த்தி. சுதேசி வருவதாக சொன்ன ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை அழைப்பு மணி அழைத்தது. ஆண்கள் இருவரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வெளியே சென்றிருக்க, கீர்த்திதான் சென்று கதவை திறந்தாள். வெளியே நின்றது கிரண் தான். கருப்பு நிறத்தில் ஃபார்மல் பேண்ட் அணிந்து வெளிர் மஞ்சளில் லினன் சைனீஸ் காலர் பட்டை அணிந்திருந்தான். அடர்த்தியான கிராஃப் அலை அலையாக இருக்க மெல்லியதாக ட்ரிம் செய்யப்பட்ட மீசை தடியில் அழகாக நின்றிருந்தான். இவளை வீட்டில் ஓய்வெடுக்கிறோமே என்று சாதாரண ஆடை மேலேயே லூசான டிஷர்ட்டும் அணிந்திருந்தாள். படுத்திருந்ததால் கலைந்த கேசம் தாறுமாறாக கிடைக்க கலைந்த ஓவியமாக காட்சியளித்தாள். அவ்வளவு காலையில் இவனை கண்டதும் அதிர்ந்து அப்படியே நிற்க, குட் மார்னிங் கிட்டி என்றபடி அவளை மோதிவிடாமல் ஒதுங்கி உள்ளே வந்தான். 2 நாட்களுக்கு முன்பு இருந்த இலக்கம் மீண்டும் இறுகி தன்மையை அடைய, எங்கே வந்தீங்க என்று சற்று கோபமாக கேட்டாள். நிதானமாக வீட்டை சுற்றி பார்வை ஊட்டியவன், நான் புதிதாக வந்திருக்கும் டெனன்ட் என்றான். வாட், அது யாரோ பாலா என்றவர் தானே வருவதாக சொன்னாங்க? எஸ், பாலா தான். ஆனால் பாலா என்னுடைய பிஏ, எனக்காக அவன் பெயரில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு என்றவன், மற்றவங்க எல்லாம் எங்கே என்று கேட்டான். சந்தித்த சில நாட்களிலேயே இவனால் பல இம்சை. இப்போது வீட்டிலேயே இருந்தால், நோ நோ, நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம், நீங்க இங்கே தங்க அனுமதிக்க முடியாது என்று வேகமாக சொன்னாள். அவதானமாக மாடிப்படிகளில் ஏறியவன் நின்று திரும்பி இவளை பார்த்து, அதை சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது கிட்டி. மொத்த வீட்டையும் நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வெளியே போகலாம் என்றான். அவன் கூறியதை கேட்டு விக்கித்து போய் நின்றவள், நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசுவேன் என்றாள். தாராளமாக கோ அக்கேட் என்று கூறிவிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு வந்து கையில் இருந்த சாவியால் பூட்டை திறந்து உள்ளே சென்றான். போனில் பேசியவளுக்கும் இப்போது இவனது வருவையை எதிர்ப்பவளுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் என்று இவன் எண்ணிய அதே தருணத்தில் மருத்துவமனைகளில் இரவென்றும் பாராமல் தன் பின்னாலேயே சுற்றிய இவனுக்கும் இன்று முகத்திற்கு நேராக பதில் சொல்லாமல் அலட்சியமாக பேசிவிட்டு போகும் இவனுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் என்று இவளும் எண்ணி வியந்து கொண்டிருந்தாள்.
அன்று சுதேசி வருகிறான் என்பதற்காக தேவையான சில பொருட்களை வாங்கி வர சென்றிருந்த கிருபாவும் மஞ்சுவும் திரும்பிவிட்டனர். கால் சோபாவில் தலையில் கை வைத்து கொண்டு அமைந்திருந்த கீர்த்தியை பார்த்து திகைத்து என்னாச்சு கீர்த்தி என்று இருவரும் கேட்டனர். அவர்களை கலவரமாக பார்த்து வேதாளா வந்திருக்கு கிருபா என்றாள். வேதாளாமா என்ன சொல்ற என்று கிருபா கேட்டார். ஆமாம், மாடிக்கு வந்திருக்கு என்றவள் இந்த எஸ்கேவோட பிஏ தான் அந்த பாலா, அதாவது பிஏவை வச்சு மொத்த வீட்டையும் லீஸுக்கு எடுத்தது ரைட்டர் கிரண் என்றாள். கிருபாவும் வாட் என்றாது. இந்த ராஸ்கல் ஹாஸ்பிட்டலில் உனக்கு தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்கே வந்துட்டானா என்று கத்தியபடி வேகமாக மாடிப்படிகளில் ஏற இவர்களும் பின்னாலே ஓடின. போன வேகத்தில் கதவை மடார் என்று திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தன. நீளவாக்கில் இருந்த பெரிய அறையை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நடுவே ஹால், ஒரு புறம் பிளைவுட் தடுப்பு வைத்து படுக்கை அறை, மறுபுறம் சிறிய சமையல் மேடையும் பெரிய குளியலறையுமாக வடிவமைக்கப்பட்டிருக்க அத்தனையிலும் பணம் பணம் பணம். நடுநாயகமாக ராஜாக்கள் அமர்வது போல ஒற்றையால் அமரக்கூடிய மிகப்பெரிய உயரமான சோபா, அதன் முன்பு எஸ் வடிவிலான மேஜை, அந்த மேஜையின் மீது அவனது எழுத்து பணிக்கு தேவையான லேப்டாப், பிரிண்டர் உள்ளிட்ட பொருள்கள், ஒரு பெரிய சிவப்பு போர்டில் ஏராளமான துண்டு சீட்டுகள், குறிப்பு எழுதி பின் குத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த பக்கமாக கனத்த வெல்வெட் திரைசிலைக்கு பின்னால் அகலமான கலர்ஃபுல் பிளைவுட் கதவு. அதற்குள் தான் அவனது மர்ம தேசமான குளியலறை இருந்தது. மறுபக்கம் இருந்த சமையலறையை பார்த்து ஏனோ கீர்த்திக்கு லேசாக சிரிப்பு வந்தது. இவனுக்கு இந்த பக்கமே போதுமே, அந்த பக்கம் எதற்காக? ஒரு வேளை வந்து பார்ப்பவரின் பார்வைக்காக ஒரு படுக்கறையா என்று எண்ணினாள். கிருபாவும் மஞ்சுவும் அந்த அல்ட்ராடெக் அறையை பார்த்து வந்த வேலையை மறந்தனர். இவர்கள் எதிரே வந்து நின்ற கிரண் கதவை தட்டிவிட்டு வரும் பழக்கம் உங்க யாருக்குமே இல்லையா என்று கேட்டான். அவன் வார்த்தையில் இருந்த நக்கல் இவர்களை விழிக்க செய்தது. வேகமாக முன்னால் வந்த கிருபா, எதுக்காக இங்கே வந்திருக்க மிஸ்டர் எஸ்கே என்று ஆத்திரமாக கேட்டார். அதை உங்க ஹாஸ்பிட்டல் கேட் கிட்ட கேளுங்க, பிறகு இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேளுங்க என்றவன், இதை பாருங்க டாக்டர், உங்ககிட்ட வாதம் பண்ண எனக்கு நேரமில்லை, நான் எழுதணும், அதுக்கு எனக்கு தனிமை வேண்டும், அதனால் நீங்கள்லாம் இப்போ இங்கிருந்து போகலாம் என்றான். அவனது பேச்சில் மூவருமே திகைத்தனர். ஒருவேளை எழுத்து என்று வந்துவிட்டால் இவன் இப்படித்தான் மாறி விடுவானோ? மறுத்து பேச மனமின்றி அங்கிருந்து மூவருமே வெளியே வந்தனர். கீர்த்தியின் அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்த கிருபா தனது கைபேசியை எடுக்கும் போதே அந்த வீட்டின் உரிமையாளரிடமிருந்து அழைப்பு வந்தது. அவருக்கு கால் செய்யத்தான் எடுத்தார். வியப்புடன் இவர்களை பார்த்தவாறு ஆன் செய்து சொல்லுங்க சார் என்றார். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.